அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான லைவ் கிளாஸில் நம்ம மராத்தியர்கள் பாடத்திலிருந்து 20 கேள்விகள் பார்க்க போகிறோம். மராத்தியர்கள் 7th and 11th கவர் ஆகிருக்கு. கேள்விக்குள்ளே போயிடலாங்களா? முதல் கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் தவறானதை காண். ஆப்ஷன் ஏ, சிவாஜி பிறந்த ஆண்டு 1627. ஆப்ஷன் பி, தன் தாயார் ஜிஜாபாயின் பாதுகாப்பில் வளர்ந்தார். ஆப்ஷன் சி, சிவாஜியால் கைப்பற்றப்பட்ட முதல் கோட்டை கோண்டுவானா கோட்டை. ஆப்ஷன் டி, முதல் கோட்டையை கைப்பற்றிய போது சிவாஜியின் வயது 16. எந்த கூற்று தவறு? ஆன்சர் பார்த்துடலாங்களா? ஆப்ஷன் டி, சிவாஜி முதல் கோட்டையான கோண்டுவானா கோட்டையை தான் கைப்பற்றுவார். கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றும் பொழுது அவருடைய வயது 18, 16 கிடையாது. இராணுவத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுது அவருக்கு வயசு 18. சிவாஜி 1627 பிறந்திருப்பார். 1627 மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஜூனார் அப்படின்ற இடத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஷிவனர் அப்படின்ற ஊரில் பிறந்திருப்பார். தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யும்போது சிவனேரி அப்படின்னும் ஒரு முறை டிஎன்பிசிகளில் கேட்டிருக்காங்க. சிவனேரி, சரிங்களா? ஷிவனர் அல்லது சிவனேரி. அவருடைய தாயார் ஜிஜாபாய். அவருடைய பாதுகாப்பில் தான் இளமை காலத்தில் சிவாஜி அவர்கள் இருந்திருப்பார். அப்போது அவர் தாயார் அவருக்கு மகாபாரத ராமாயண கதையெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு இந்து அந்த மரபில் வந்த மாதிரி வளர்த்துருப்பார். பக்தி கதைகள் வீரக்கதையெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. சிவாஜியினுடைய அப்பா ஷாஜி போன்ஸ்லே. அவர் பீஜப்பூர் சுல்தான்கிட்ட பணியாற்றிட்டு இருப்பார். அவர் பூனாவில் இருந்ததுனால தாதாஜி கொண்டதேவ் அப்படிங்கிற ஒருவருடைய பாதுகாப்பில் சிவாஜியும் அவருடைய தாயாரையும் விட்டிருப்பார். அப்போ சிவாஜிக்கு போர்க்கலைகள், குதிரை ஏற்றம் இது எல்லாமே சொல்லி கொடுத்த ஆசிரியர் மற்றும் சிவாஜியினுடைய பாதுகாவலர் யார் அப்படின்னா தாதாஜி கொண்டதேவ் அவர்கள். அவருடைய தாயார் வழி பார்த்தீங்கன்னா தேவகிரி யாதவர்களுடைய வழியில் வந்திருக்காங்க. சிவாஜியினுடைய தந்தையார் மேவாரின் சிசோடியாக்கள் வழி தோன்றலாக அறியப்படுகிறார். இரண்டாவது கேள்விக்கு போயிடலாம். தவறான இணையை காண்க. கோண்டுவானா கோட்டை 1645. பீஜப்பூர் தளபதி அப்சல்கான் இறப்பு 1649. முகலாய தளபதி செயிஸ்டகான் போர் 1663. துறைமுக நகரம் சூரத் சூறையாடல் 1664. எந்த இணை தவறு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப எளிமையான கேள்விதான். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாங்களா? தவறான இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஜப்பூர் தளபதி அப்சல்கான் இறப்பு 1649 கொடுத்துருக்காங்களே, அது தவறு. 1659 தான் பீஜப்பூர் தளபதியான அப்சல்கானை சிவாஜி கொன்றிருப்பார். ஒரு அப்சல்கான் பீஜப்பூர் தளபதியால் சிவாஜியை பிடிப்பதற்காக பணியில் அமர்த்தப்பட்டிருப்பார். அப்போ அப்சல்கான் பெரும் படையுடன் இருக்கும் பொழுது மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூளுரைத்திருப்பார். ஆனால் அப்சல்கானுக்கு அந்த கொங்கண பகுதின்னு மராத்தியர்களோட வாழ்விட கொங்கண பகுதி, அது கொஞ்சம் மலைப்பாங்கான இடம். அந்த இடங்களில் போர் புரியுறது அப்சல்கானுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் சிவாஜியை சூழ்ச்சியின் மூலமாக கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவார். அப்போ ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அதில் மறைத்து வச்ச அந்த கத்தியை வச்சு சிவாஜியை கொலை செய்ய முற்படும் பொழுது சிவாஜி தப்பிச்சு அவர் கையில் இருந்த ஒரு புலிப்பல் போன்ற ஆயுதத்தை வச்சு அப்சல்கானை கொன்றுவார். 1659 இந்த சம்பவம் நிகழும். இதற்கு முன்னாடி என்னென்னா சிவாஜி இராணுவ பணிகளிலிருந்து ஒரு 5 ஆண்டு காலம் விலகி இருப்பார். 1649 1655 வரைக்கும் விலகி இருப்பார். அதுக்கப்புறம் 1656 தான் அவருடைய இராணுவ செயல்பாடுகளை மீண்டும் துவங்குவார். அப்போ தான் இந்த அப்சல்கானை நியமிக்கிறது, இந்த சம்பவங்கள்லாம் பின்னாளில் நிகழும். இதற்கு இடையில் பார்த்திங்கன்னா இவர் இந்த இராணுவ செயல்பாடை நிப்பாட்டுறதுக்கு முன்னாடியே 1645 கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றுவாரா. அதற்கு அடுத்த ஆண்டு 1646 தோர்னா கோட்டை அப்படின்ற கோட்டையை கைப்பற்றுவார். அப்படியே தோர்னாலிருந்து ஒரு 5 கல் தொலைவில் இருக்கக்கூடிய ராய்கர் கோட்டையை கைப்பற்றி அதை முழுமையாக கட்டி முடிப்பார். அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 1647 சிவாஜியுடைய பாதுகாவலராக இருந்த தாதாஜி கொண்டதேவ் அவர்கள் மரணம் அடைந்திருப்பார். அதனால் சிவாஜியினுடைய அப்பாவினுடைய ஜாகிர் நிலத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு சிவாஜி கிட்ட வந்திருக்கும். முகலாய தளபதி செயிஸ்டகான் போர் 1663 நிகழ்ந்திருக்கு. இது சரி. இந்த செயிஸ்டகான் யார் அப்படின்னா அவுரங்கசீப்பினுடைய மாமனார். அவுரங்கசீப் 1658 முகலாய மன்னராக முடிசூட்டிக் கொள்வார், அரியணை ஏறுவார். அதுக்கப்புறம் 1660
சிவாஜியை வந்து அடக்குவதற்காக வந்து என்னது தக்காணத்தினுடைய ஆளுநராக ஷெயிஸ்டகான் வந்து நியமிக்கப்படுவார். சிவாஜி வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு நாள் இரவில் ஒரு 400 பேர் கொண்ட படைவீரர்களை திட்டிக்கிட்டு ஒரு திருமண ஊர்வலம் போகிறது மாதிரி போய் ஷெயிஸ்டகானுடைய வீட்டில் வந்து ஒரு திடீர் தாக்குதல் நடத்துவார். அதில் வந்து மயிரிலேயில் வந்து ஷெயிஸ்டகான் உயிர் தப்பிடுவார். பின்னாளில் வந்து 1663 வந்து இந்த போர் நடக்கும். இது நடந்தவுடனே 1663 தக்காணத்துடைய ஆளுநர் பதவியிலிருந்து ஷெயிஸ்டகானை அவுரங்கசீப் வந்து திரும்ப அழைத்து கொள்வார். அதற்கு அடுத்த ஆண்டு 1664 சிவாஜி வந்து முகலாயர்களுடைய ஒரு முக்கியமான துறைமுக நகரமாக இருந்த சூரத்தை வந்து சூறையாடி இருப்பார். அதுக்கடுத்து இரண்டாவது முறையாக 1670 வந்து சூரத்தை வந்து மீண்டும் அவர் வந்து கைப்பற்றுவார். மூன்றாவது கேள்வி, சிவாஜியின் கூற்றுகளில் சரியானதை காண்க. 1674 சிவாஜி சத்ரவதி என்னும் பட்டத்துடன் மணிமுடி சூட்டி கொண்டார். சிவாஜியின் முடிசூட்டு விழா புகழ்பெற்ற ரைக்கர் கோட்டையில் நடைபெற்றது. சிவாஜியின் வயது முதிர்ந்த தாய் ஜீஜாபாய் முடிசூட்டு விழா நடைபெறும் முன் இயற்கை எய்தினார். இதில் எந்த கூற்று வந்து தவறு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். எந்த கூற்று வந்து சரி அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே தவறு கொடுக்கல ஆப்ஷனில். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 வந்து சரி. 1674 ஜூன் 6 சரிங்களா, 6/6/1674 சிவாஜி வந்து ராய்கர் கோட்டையில் வந்து அவருடைய முடிசூட்டு விழாவை வந்து நடத்துவார். அந்த வேத முறைப்படி அரியணை ஏறுவார். அப்போ வந்து அவர் சூட்டி கொண்ட பட்டம் வந்து சத்ரபதி, அதாவது சுப்ரீம் கிங் அப்படின்ற பட்டத்தை வந்து சூட்டிக்கொள்வார். அந்த விழா வந்து ராய்கர் கோட்டையில் தான் வந்து நடைபெற்றது. சிவாஜியினுடைய அந்த முடிசூட்டு விழாவில் அவருடைய முதிர்ந்த வயதுடைய தாய் வந்து கலந்து கொண்டிருப்பார். முடிசூட்டு விழா நடைபெற்ற கொஞ்ச நாள் சில நாள்கள் கழித்து தான் பின்னாடி தான் வந்து அவர் இயற்கை அடைந்திருப்பார். இங்கே வந்து முன் இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிவாஜியினுடைய முடிசூட்டு விழாவில் அவருடைய தாயாரும் வந்து பங்கேற்றார். அப்போ மூன்றாவது கூற்று வந்து தவறு. நான்காவது கேள்வி பார்ப்போம், பொறுத்துக. சவுத், சர்தேஷ்முகி இது ரெண்டுமே வந்து சிவாஜி வசூலித்த வரி. பட்டீல் குல்கர்னி இது வந்து அவருடைய நிர்வாகத்திற்குரிய அதிகாரிகள். பொறுத்துங்க. ஓகே, 4வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாங்களா. சவுத் அப்படிங்கிறது 4/1 விதிக்கப்பட்ட வரி. விளைச்சலில் வந்து என்னது 4/1 வரியாக கொடுக்கணும். அதுதான் வந்து சவுத் வரி, 4/1. சர்தேஷ்முகி அப்படிங்கிறது 10/1 மொத்த விளைச்சலில் வரக்கூடிய விதை வந்து 10 பங்காக பிரித்து அதில் 1 பங்கு வரியாக கொடுக்கணும். பட்டீல் அப்படிங்கிறதுனா ஒவ்வொரு கிராமத்திலையும் அதிகாரமிக்க ஒரு கிராமத் தலைவர் இருந்தார், அவர் தான் வந்து பட்டீல். குல்கர்னி அப்படிங்கிறது அந்த கிராமத் தலைவருக்கு உதவி செய்வதற்காக ஆவண காப்பாளர்களாக வந்து குல்கர்னி இருப்பாங்க சரிங்களா. ஆவண காப்பாளர்களாக குல்கர்னி இருந்தாங்க. அது தவிர அவர்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பரான அமைச்சரவை இருந்துச்சு. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிகாரிகள் இருப்பாங்க. அதை பற்றி நம்ம பின்னாளில் பார்ப்போம் சரிங்களா. அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 18 துறைகள் வந்து இருந்துச்சான் சிவாஜியுடைய நிர்வாகத்தில். 18 டிபார்ட்மெண்ட், 18 துறைகள் இருந்ததான். அப்போ 4வது கேள்விக்கு ஆன்சர் வந்து 2, 3, 4, 1. 2, 3, 4, 1 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 5வது கேள்வி பாருங்க, மராத்தியர் ஆட்சியில் மொத்த வருமானத்தில் பாதுகாப்பு கட்டணமாக எவ்வளவு பங்கு வசூலிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாதுகாப்பு கட்டணம் ஆன்சர் பார்த்துடலாங்களா. அதாவது இந்த பாதுகாப்பு கட்டணம் அப்படிங்கிறது அதனுடைய பெயர் என்னன்னா சவுத். சவுத்துங்கிற வரி தான் வந்து பாதுகாப்பு கட்டணமாக வசூலித்தது. அது எவ்வளோ பங்கு? 4/1 ஆப்ஷன் ஏ. 5வது போலாமா. 6வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானதை காண்க. ஒவ்வொரு படை வீரனும் சிவாஜியால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பணி நிறைவு பெற்ற மிகவும் போற்றப்பட்ட படைத்தளபதிகளின் பொறுப்பில் கோட்டைகள் விடப்பட்டன. தொடக்கத்தில் காலாட்படையே அவரது இராணுவத்தின் முதுகெலும்பாக திகழ்ந்தது. இதில் வந்து எந்தெந்த கூற்றுக்கள் சரி அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள்.
6வது கேள்விக்கு ஆன்சர் பார்க்கலாங்களா? ஒவ்வொரு படை வீரனுமே வந்து என்னது சிவாஜி நேரடியாக அவரே வந்து தேர்ந்தெடுத்தார். ஒன்று வந்து கரெக்ட். அதே போல் பணி நிறைவு பெற்ற மிகவும் போற்றத்தக்க படைத்தலைவருடைய பொறுப்பில் தான் வந்து கோட்டைகள் வந்து விடப்பட்டது. இதுவும் கரெக்டு. ஆரம்ப காலகட்டத்தில் சிவாஜியினுடைய காலாட்படை, மாவலி காலாட்படை தான் அவருடைய இராணுவத்தினுடைய முதுகெலும்பாக இருந்தது. பின்னாளில் அவர்கிட்ட வந்து பலம் வாய்ந்த ஒரு குதிரைப்படையும் இருந்துச்சு. அப்போ அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அதை வந்து பிரிச்சிருப்பாங்க. ரெஜிமெண்ட்டுகள், பிரிகேடுகள் இன்றைக்கு வரைக்கும் ஆர்மியில் இருக்குது. ரெஜிமெண்ட், பிரிகேடு அப்படின்னு சொல்லி படைப்பிரிவுகளை பிரிச்சிருப்பாங்க. இராணுவத்தில் வந்து இந்த சிவாஜிட்ட 4 வகையான படைப்பிரிவுகள் இருந்துச்சு. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, ஆயுதப்படை அப்படின்னு சொல்லி 4 பிரிவுகள் இருந்தது. அந்த வீரர்கள் எல்லாருமே வந்து எனது கொரில்லா போர் முறையில் சிறந்து விளங்கினார்கள். சரிங்களா? கொரில்லா போர் முறையில் சிறந்து விளங்கியதோடு மட்டுமல்லாமல் பாரம்பரிய போர் முறையிலுமே வந்து அவர்கள் பயிற்சி பெற்றிருந்தாங்க. சரிங்களா? அதே போல் மராத்திய வீரர்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்வுக்கு முன்னாடியும் அவருடைய தலைமை அதிகாரிட்ட வந்து அனுமதி வாங்காமலே தானாகவே வந்து சுயமுடிவு எடுத்து சிறப்பாக செயல்படக்கூடிய அளவுக்கு தேர்ச்சி பெற்ற வீரர்களாக இருந்தாங்க. அதே போல் குதிரை வீரர்களில் பார்த்தீங்கன்னா அரசின் மூலமாக குதிரை கொடுக்கப்பட்ட வீரர்கள் இருப்பாங்க. அவங்களாவே குதிரைகளை கொண்டு வந்து வச்சிருக்க வீரர்களும் இருந்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்து 7வது கேள்வி பார்ப்போம். சிவாஜியின் 8 அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு டேஸ் என்று பெயர். ஏழாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? 8 அமைச்சர்கள் கொண்ட சிவாஜியினுடைய அமைச்சரவைக்கு வந்து அஷ்டப்பிரதான், ஆப்ஷன் டி அஷ்டப்பிரதான் என்று பெயர். அஷ்டதிக்கஜங்கள் அப்படிங்கிறது கிருஷ்ணதேவராயருடைய அமைச்சர் குழு. நவரத்தினங்கள் அப்படிங்கிறது 2ஆம் சந்திரகுப்தருடைய அமைச்சரவை. சரிங்களா? என்பேராயங்கிறது இங்கே நம்ம தமிழகத்தில் சோழர்கள் காலத்தில் என்பேராயம், ஐம்பெருங்குழு அப்படின்ற அமைச்சர்கள் குழு வந்து இருந்தது. 8வது கேள்வி பார்ப்போம். மராத்தியர் ஆட்சியில் குற்றவியல் வழக்குகள் எதன் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டன? ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? 8வது கேள்விக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, குற்றவியல் வழக்குகள் வந்து மராத்தியர் ஆட்சியில் இந்து சட்ட நூல்கள் வாயிலாக தான் வந்து விசாரிக்கப்பட்டது. நீதி நிர்வாகம் வந்து மரபு வழிபட்டதாக இருந்துச்சு. ஆனால் நிரந்தரமான நீதிமன்றங்களோ இல்லை நீதி வழிமுறைகளோ வந்து இல்லை. விசாரணை முறை வந்து அனைவருக்குமே வந்து பொதுவானதாக இருந்துச்சு. பஞ்சாயத்து பற்றிலா, இந்த பஞ்சாயத்துங்கிறது கிராம அளவில் நடைமுறையில் இருந்தது. அங்கே யார் கிராமத்தில் பட்டியல் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இந்த கிரிமினல் வழக்குகள் எல்லாத்தையும் விசாரிப்பார். அதே போல் சிவில் கிரிமினல் வழக்குகளுக்கான மேல்முறையீடு பார்த்தீங்களா, மேல்முறையீடு வந்து தலைமை நீதிபதி என்று சொல்லப்படக்கூடிய நியாயாதீஷ் அவருடைய ஆலோசனையோடு தான் விசாரிப்பாங்க. அவர் வந்து இந்த ஸ்மிருதிகள் அப்படின்வாங்க, ஸ்மிருதிகள் அந்த ஸ்மிருதிகளின் ஆலோசனைப்படி வந்து நியாயாதீஷ் வந்து மேல்முறையீட்டு வழக்கில் வந்து விசாரிச்சிருப்பார். ஹாஜிர் மஸ்லிம் அப்படிங்கிறது தான் வந்து இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாக இருந்தது. மராத்தியர் காலத்தினுடைய இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் எது அப்படின்னா ஹாஜிர் மஸ்லிம். சரிங்களா? அடுத்து 9வது கேள்வி பார்ப்போம். கூற்று விளக்கம் கொடுத்துருக்காங்க. சிவாஜியின் மகன் சாஹு 1708 முதல் 1749 வரை ஆட்சி புரிந்தார். விளக்கம்: சாஹு என்றால் நேர்மையானவர். சிவாஜியிடமிருந்து இவரின் குணநலன்களை வேறுபடுத்தி காட்டுவதற்காக இப்பெயர் அவுரங்கசீப்பால் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஒன்பதாவது கேள்விக்கு ஆன்சர் பார்க்கலாங்களா? ஓகே, 9வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துருவோம். சிவாஜியின் மகன் சாஹு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. சிவாஜியினுடைய பேரன் தான் வந்து சாஹு. சிவாஜியுடைய மகன் யார் அப்படின்னா சாம்பாஜி. அவர் வந்து பின்னாளில் வந்து அவுரங்கசீப்பால் வந்து சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்து கொலை செய்யப்படுவார். சாஹு தான் வந்து முகலாயருடைய சிறைச்சாலையிலிருந்து திரும்பி விடுதலையாகி வந்து 1700 அவுரங்கசீப்போட மரணம் வந்து 1707 நடைபெறும்.
7 இறந்ததுக்கப்புறம் 8 வந்து முகலாயருடைய சிறைச்சாலையிலிருந்து வெளிவந்து 1708 முதல் 1749 வரைக்கும் வந்து அவர் வந்து ஆட்சி செய்வார். சரிங்களா? சாகு அப்படின்ற பெயருக்கு காரணம் வந்து நேர்மையானவர் அப்படிங்கிறது தான். சிவாஜியிடமிருந்து அவருடைய குணநலன்களை வேறுபடுத்தி காட்டுவதற்காக இந்த பெயரை வந்து அவுரங்கசீப் தான் அவருக்கு வச்சிருப்பார். சரிங்களா? அப்போ கூற்று சரி, விளக்கம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது. 9க்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? சாரி, இங்கே கூற்று வந்து தவறு. கூற்று தவறு, ஆனால் வந்து என்னது விளக்கம் வந்து சரி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 10வது கேள்வி பார்ப்போமா? முகலாயர்களுக்கு எதிராகவும் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராகவும் மிக பெரும் மராத்திய இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள விரும்பியவர் யார் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்துறாங்களா? 10வது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, பாஜிராவ். சரிங்களா? இவர் வந்து முதல் பேஷ்வாவான பாலாஜி விஸ்வநாத் அவருடைய மகன். 1720 மன்னர் சாகுவால் வந்து இவர் பேஷ்வாவாக நியமிக்கப்படுவார். அதாவது சாகு மகாராஜா வந்ததுக்கப்புறம் 1713 காலகட்டங்களில் நிர்வாக பொறுப்பை பூரா பேஷ்வாக்கள்கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து சதாரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துக்கு, சதாராவுக்கு வந்து ஓய்வெடுக்க போயிடுவார். அப்போ சத்ரபதிகள் வந்து பெயரளவிலான அரசர்களாக இருப்பாங்க. ஆனால் உண்மையான மராத்திய நிர்வாகம் எல்லாமே பேஷ்வாக்களோட கட்டுப்பாட்டில் வந்துடும். அப்போ முதலாக வந்த பேஷ்வா யார் அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத் அவர்கள் தான். அவர் வந்து அந்த கடற்படை துறைமுகத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து வலிமைப்படுத்துவார், கோட்டைகள் எல்லாமே வலிமைப்படுத்துவார். 1713 தான் வந்து இந்த பேஷ்வாக்களுடைய ஆட்சி வந்து தொடங்கும். இது கிட்டத்தட்ட 1761, 1760 உத்கீர் போர், 1761 3ஆம் பானிபட்டு போர் வரைக்கும் தொடர்ந்து போகும். கடைசி பேஷ்வா யார் அப்படின்னா நம்ம பின்னாடி வரும் 2வது பாஜிராவ். அவர் தான் வந்து கடைசி பேஷ்வாவாக அறியப்படுவார். நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்ட 2வது பாஜிராவ். 11வது கேள்வி பார்ப்போம். மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை. அமைப்புகள், சடங்குகள், வகுப்பு வேறுபாடுகள் ஆகியவற்றுக்கு எதிரான தனது போராட்டத்தை பொறுத்த அளவில் வழக்கத்தில் உள்ள கொள்கைக்கு மாறானதாக அது அமைந்தது என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். லெவன்த் புக்கில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? 11வது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆத்மராம் பாண்டுரங்கால் உருவாக்கப்பட்ட பிரார்த்தனை சமாஜத்தினுடைய மேன்மை மிக்க உறுப்பினர்களில் ஒருவராக இருந்த நீதிபதி ரானடே அவர்கள், எம்ஜி ரானடேன்னு சொல்லுவாங்க, மகாதேவ் கோவிந்த ரானடே. ஆர்சி பண்டாக்கரும் வந்து என்னது இந்த பிரார்த்தனை சமாஜ உறுப்பினர்களில் ஒருவர் தான். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து வங்காளத்தை சார்ந்த ஒரு சீர்திருத்தவாதி, நவீன வங்காள உரைநடையினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கொள்கைக்கு ஆதரவாக பிரம்ம சமாஜத்தினுடைய நூல்களை வந்து ஆதரவாக வைத்திருப்பார். இந்து மறை நூல்களே வந்து என்னது முற்போக்கானவை அப்படின்னு சொல்லி வாதாடியவர் தான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் வந்து பெண் கல்விக்கு அளித்த பங்களிப்பின் காரணமாக வித்யாசாகர் அப்படின்ற பட்டம் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது. 12வது கேள்வி பார்ப்போம். தவறான ஒன்றை தேர்வு செய்க. தக்கான பகுதியில் சிதறி கிடந்த மராத்தியரை தனது தலைமையின் கீழ் ஒன்று திரட்டி சாஜி போன்ஸ்லே ஒரு வலுவான அரசை நிறுவினார். அந்த அரசுக்கு ராய்கர் தலைநகராக விளங்கியது. துறவி ராம்தாஸ் அவர்களை சிவாஜி தனது குருவாக ஏற்று மரியாதை செலுத்தினார். அவர்களைன்னு வந்திருக்கணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஆன்சர் பண்ணுங்கள், தவறான ஒன்று எது அப்படின்னு சொல்லி. 12வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாங்களா? அதாவது தக்கான பகுதியில் சிதறி கிடந்த மராத்தியரை தனது தலைமையின் கீழ் ஒன்று திரட்டி சிவாஜி தான் வந்து ஒரு வலுவான அரசை வந்து நிறுவுவார்.
அப்போ சாஜி போன்ஸ்லே கிடையாது. ஒன்று வந்து தவறு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த அரசுக்கு வந்து ராய்கர் கோட்டை தான் வந்து தலைநகராக விளங்கியது. இது வந்து கரெக்ட். இரண்டாவது கரெக்டு. துறவி ராம்தாஸ் அவர்களை வந்து சிவாஜி தனது என்னது குருவாக ஏற்று மரியாதையை செலுத்தினார். இதுவுமே வந்து மிகச் சரியானது. அப்போ 2 மற்றும் 3 வந்து சரி, 1 தான் தவறு. ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான் வந்து என்னது தவறானது. அந்த காலத்து அப்போ அந்த சிவாஜியினுடைய பீரியடில் வந்து மராத்தியர்களில் வந்து இந்த பக்தி இயக்க வளர்ச்சி அடையும். துக்காராம், ஏக்நாத் போன்றவர்கள்லாம் வந்து சிவாஜியுடைய காலத்தில் இருந்தவங்க. அவங்க வந்து என்னது பல முற்போக்கான கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ராம்தாஸை தான் வந்து சிவாஜி வந்து அவருடைய குருவாக ஏற்றுக்கொள்வார். துக்காராம்ங்கிறவர் வந்து ஒரு முக்கியமான துறவி தான். 13வது கேள்வி பார்ப்போம். சிவாஜியால் கைப்பற்றப்பட்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட கோட்டை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். முதல் கேள்வி அப்போவே வந்து இந்த கேள்விக்கான விடை வந்து சொல்லியிருப்பேன். ஆன்சர் பார்த்துடலாங்களா? 13வது கேள்விக்கு ஆன்சர் வந்து ராய்கர் கோட்டை. சரிங்களா? ராய்கர் கோட்டை சில நேரம் வந்து மொழிபெயர்ப்பில் வந்து ராஜ்கர் கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு முறை குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. ராஜ்கர் கோட்டை அப்படின்னு. சரிங்களா? புரந்தர் கோட்டைங்கிறது 1665 அவுரங்கசீப்பால் அனுப்பப்பட்ட படைத்தளபதியான ராஜா ஜெய்சிங் என்பவர் வந்து 1665 வந்து என்ன பண்ணுவார்னா இந்த புரந்தர் கோட்டையை வந்து கைப்பற்றிடுவார். புரந்தர் கோட்டையை வந்து முற்றுகையிட்டுருவார். அப்போ சிவாஜியால் வந்து எதுவும் செய்ய முடியாதனால அவரிடம் வந்து ஒரு உடன்படிக்கை வந்து செய்து கொள்வாங்க. சரிங்களா? அது வந்து புரந்தர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் ஜெய்சிங் வந்து ஆக்ராவுக்கு வருகை தரணும் அப்படின்னு சொல்லி சிவாஜியிட கேட்டுக்கொள்வார். அதனால் வந்து சிவாஜி அவருடைய மகனும் வந்து 1666 வந்து ஆக்ராவுக்கு போவாங்க. அங்கே வந்து சிவாஜியை வந்து அவுரங்கசீப் கைது செஞ்சு சிறையில் அடைக்க முயற்சி பண்ணார். அப்போ வந்து ஒரு செவி வெளி செய்தி என்ன சொல்கிறான், அங்கே இருக்கிற ஒரு பழக்கூடை வழியாக ஒளிந்து சிவாஜி அங்கேருந்து தப்பிச்சு வந்ததாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் 1666 அப்புறம் தான் சிவாஜி வந்து தீவிரமான போர்க்கொள்கையை வந்து கடைபிடிப்பார். சரிங்களா? அதனால் வந்து மராத்தியர்கள் வந்து பல அதிகமான வெற்றிகளை வந்து பெறுவாங்க. வடமேற்கே வந்து ஆப்கன் எழுச்சி காரணமாக கவனம் செலுத்திய முகலாயருக்கு வந்து சிவாஜியை வந்து சமாளிக்க முடியாமல் ரொம்ப தடுமாறி போயிடுவாங்க. சரிங்களா? 14வது கேள்வி பார்ப்போம். பின்வரும் யாருடைய கூற்றுக்கள் என்பதை தேர்வு செய்க. பீஜப்பூர் சுல்தானால் சிவாஜியின் மீது தாக்குதல் நடத்த பெரும் படையுடன் ஈடுபடுத்தப்பட்டவர். மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக அவர் சூளுரைத்தார். அவர் யார் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். இந்த கேள்வி நம்ம முன்னாடியே ஒரு முறை பார்த்துட்டோம் இல்லையா? 14வது கேள்விக்கு ஆன்சர் வந்து அப்சல் கான், ஆப்ஷன் ஏ. இந்த 2ஆம் அடில் ஷா அப்படின்னு இருக்கார் இல்லையா? இந்த 2ஆம் அடில் ஷா யார் அப்படின்னா 1956 வந்து சிவாஜி வந்து என்னது இராணுவ நடவடிக்கையிலேருந்து விலகியிருந்து திரும்பவும் இராணுவ நடவடிக்கை தொடங்குவார் இல்லையா? அப்போ தான் வந்து இந்த 1656 பீஜப்பூருடைய சுல்தானாக இருந்த முகமது அடில் ஷா அப்படிங்கிறவர் வந்து மரணம் அடைஞ்சிருவார். அதற்கப்புறம் அந்த முகமது அடில் ஷாக்கு அப்புறம் அவருடைய மகனான 2ஆம் அடில் ஷா வந்து பொறுப்பேற்பார். சரிங்களா? அப்போ 2ஆம் அடில் ஷா வந்து என்னது பீஜப்பூர் சுல்தான். ராஜா ஜெய்சிங் வந்து நம்ம பார்த்துட்டோம். அவுரங்கசீப்பினுடைய தளபதி. புரந்தர் உடன்படிக்கை வந்து சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங்கு இடையில் வந்து 1665 ஜூன் மாதம் ஜூன் 11 வந்து நடைபெற்றுச்சுங்களா? ஜூன் 11 மறந்துடாதீங்க. ஓகே, 15வது கேள்வி பார்ப்போமா? பின்வரும் எந்த உடன்படிக்கையின்படி சிவாஜி தான் இழந்த கோட்டைகளை திரும்பவும் மீட்டு கொண்டார்? ராய்கர் உடன்படிக்கையா, புரந்தர் உடன்படிக்கையா, கோல்கொண்டா உடன்படிக்கையா, இல்லை பிரதாப்கர் உடன்படிக்கையா? பதினைந்தாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து புரந்தர் உடன்படிக்கை தான். ஒரே ஒரு உடன்படிக்கை தான்
நடந்துச்சு. சரிங்களா? அடுத்து நம்ம 15வது கேள்வி பார்ப்போம். 16. சிவாஜியால் மீண்டும் கைப்பற்றப்பட்ட துறைமுகமான சூரத்திலிருந்து டேஸ் எனப்படும் வருமானத்தை வருடாந்திர கப்பமாக மராத்தியர் பெற்றனர். சிவாஜி முன்னாடியே ஒரு முறை சூரத் மீது படையெடுத்திருப்பார், நம்ம பார்த்துருப்போம். 1664, அப்புறம் 1670 சூரத்தை கைப்பற்றுவார். அப்போ சூரத்துலேருந்து அவர் வருடமாக கப்பமாக பெற்றது என்ன வரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? சவுத் வரியை தான் வாங்குவார் பாதுகாப்பு கட்டணமாக. 1670 சூரத் மீது படையெடுப்பாரா? 1672 சூரத் பகுதியில் ஆண்டு வருமானமாக 4/4 சவுத் வரியை அவர் கப்பமாக மராத்தியர்கள் பெற்றனர். சரிங்களா? 17வது கேள்வி பார்ப்போம். சிவாஜியின் நிர்வாக முறையில் தவறானதை காண்க. அன்றாட நிர்வாகத்தில் தனக்கு உதவுவதற்காக அஷ்டபிரதான் என்ற ஓர் ஆலோசனை சபையை அவர் வைத்திருந்தார். தனது அரசை 4 மாகாணங்களாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஓர் வைஸ்ராய் எனப்படும் அரச பிரதிநிதியை அமர்த்தினார். ஜாகீர் வழங்கும் நடைமுறை ஒழிக்கப்பட்டு அனைத்து அதிகாரிகளுக்கும் ரொக்கமாக பணம் வழங்கப்பட்டது. எல்லா பதவியும் பரம்பரையாக வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துலாங்களா? 17வது கேள்விக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது எல்லா பதவியும் பரம்பரையானதாக வழங்கப்படலை. சரிங்களா? திறமையின் அடிப்படையில் தான் வழங்கப்பட்டது. அதே போல் அன்றாட நிர்வாகத்தில் தனக்கு உதவுவதற்காக அஷ்டபிரதான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆலோசனை சபையை அவர் வைத்திருந்தார். ஆப்ஷன் ஏ மிகச் சரியானது. அவருடைய அரசை 4 மாகாணங்களாக நிர்வாக வசதிக்காக 4 மாகாணங்களாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு வைஸ்ராய் எனப்படும் அதாவது அரச பிரதிநிதி நியமிச்சிருப்பார். இதுவுமே சரியானது. அதே போல் அந்த ஜாகீர் வழங்கும் நடைமுறை, ஜாகீர் வழங்குதல் அப்படின்னா என்னது? நிலத்தை வருவாயாக தருவாங்க இல்லையா, அது அந்த முறையை ஒழிச்சிட்டு அனைத்து அதிகாரிகளுக்கும் ரொக்க பணமாக மாத சம்பளங்க 10லேருந்து 11 மாதங்களுக்கு ரொக்க பணமாக வழங்கப்பட்டது. அதே போல் படை வீரர்களுக்குமே என்னது நம்ம டெல்லி சுல்தான்களில் படை வீரர்களுக்கு கொள்ளையில் பங்கு தராமல் மாத சம்பளமாக கொடுத்துருப்பார். யார்? அலாவுதீன் கில்ஜி. அதே போல் இங்கு அதிகாரிகள் படை வீரர்களுக்கு என்னது மாத சம்பளம் பணமாக தான், ரொக்க பணமாக தான் கொடுத்தாங்க. சரிங்களா? அதே போல் எந்த ஒரு பதவியுமே பரம்பரையானது கிடையாது. கிராமம் அப்படிங்கிறது தான் நிர்வாகத்தினுடைய கடைசி அழகு, அடிப்படை அழகாக செயல்பட்டது சிவாஜி மராத்தியருடைய ஆட்சியிலையும். 18வது கேள்வி. சிவாஜியால் விதிக்கப்பட்ட சவுத் மற்றும் சர்தேஷ்முகி என்ற 2 வரிகளும் பின்வரும் யாரிடம் இருந்து வசூலிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. விவசாயிகள் மற்றும் ஜாகீர் பெற்றவர்களிடம் இருந்தா, முகலாய மாகாணங்களிடம் இருந்தா, அல்லது பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் இருந்தா, அல்லது பி மற்றும் சி இரண்டுமா? ஆன்சர் பார்த்துடலாங்களா? 18வது கேள்விக்கு என்னது? அந்த சர்தேஷ் சவுத் மற்றும் சர்தேஷ்முகி அப்படிங்கிற 2 வரிகளுமே முகலாய மாகாணங்களிடமிருந்தும் பீஜப்பூர் சுல்தானிடமிருந்தும் கைப்பற்றப்பட்ட பகுதிகளிலிருந்து தான் சிவாஜி வசூலிச்சிருப்பார். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி அண்டு சி இரண்டுமே சரியானது. அடுத்து 19வது கேள்வி பார்ப்போம். தவறான இணையை காண்க. மரபு வழியாக தனது நாட்டின் சர்தேஷ்முக்காக விளங்கியவர் சிவாஜி. 9 வீரர்களை கொண்ட சிறிய படை பிரிவிற்கு தலைமை வகித்தவர் ஹஜாரி. சிவில் கிரிமினல் வழக்குகளுக்காக மேல்முறையீடுகளை விசாரித்தவர் தலைமை நீதிபதி நியாயாதீஷ். இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஹாஜிர் மஸ்லிம். இதில் எந்த கூற்று தவறானது, எந்த இணை தவறான இணை அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாங்களா? 19வது கேள்விக்கு மரபொழியாக தனது நாட்டினுடைய சர்தேஷ்முக்காக விளங்கியவர் சிவாஜி தான். சரிங்களா? சிவாஜி தான் சர்தேஷ்முக்காக விளங்குவார். அதே போல்
9 வீரர்களை கொண்ட சிறிய படைப்பிரிவிற்கு தலைமை வைத்தவர் வந்து ஹஜாரி கிடையாது. அவர் வந்து என்னது நாயக் அப்படின்னு சொல்லுவாங்க, நாயக். அப்புறம் வந்து இல்லைன்னா கார்பல் ஆர் நாயக். இவர் தான் வந்து 9 படை வீரர்களை கொண்ட ஒரு சிறிய படைப்பிரிவிற்கு வந்து என்னது தலைமை வகித்தவர். சிவில் கிரிமினல் வழக்குகளுக்கான மேல்முறையீடுகள் வந்து விசாரித்தவர் வந்து தலைமை நீதிபதியான நியாயாதீஷ் தான். நம்ம இதை முன்னாடி ஒரு கேள்வியில் பார்த்துருப்போம். அதே போல் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து ஹாஜிர் முஸ்லீம். இதுவுமே வந்து மிகச்சரியானதான். குதிரைப்படையினுடைய தலைமை தளபதி வந்து சாரி நௌபத். இதுதான் வந்து குதிரைப்படைகளுக்கான தலைமை தளபதியினுடைய பெயர். அதே போல் ஹஜாரி அப்படின்றது பார்த்தீங்களா, ஹஜாரி அப்படிங்கிறது யாருன்னா, ஒரு ஜமால்தாரின் கீழ் 5 ஹவில்தார்கள் வந்து செயல்பட்டனர். 10 ஜமால்தார்களின் தலைவராக ஒரு ஹஜாரி இருந்தாங்க. சரிங்களா? அப்போ ஒரு ஜமால்தார் கீழே வந்து 5 ஹவில்தார் இருப்பாங்க, 10 ஜமால்தாருக்கு வந்து ஒரு ஹஜாரி இருப்பாங்க. அப்போ ஜமால்தார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 குதிரைப்படை வீரர்கள் வந்து சார்ஜன்ட் தகுதிக்கு இணையான தகுதியில் தான் வந்து என்னது ஹவில்தாருடைய தலைமையில் செயல்பட்டார்கள். அதாவது ஹவில்தார் அப்படிங்கிறவர் யாருன்னா, 25 குதிரைப்படை வீரர்களுக்கு தலைவராக இருந்தவர் தான் ஹவில்தார். அப்போ அந்த ஹவில்தார் வந்து ஜமால்தாரின் கீழ் வந்து ஜமால்தாருக்கு கீழே ஹவில்தார் செயல்பட்டிருப்பாங்க. அப்போ 5 ஜமால்தார் வந்து ஹஜாரி கீழே செயல்பட்டிருப்பாங்க. சரிங்களா? குதிரைப்படை வீரர்கள், அப்புறம் ஹவில்தார், அதற்கப்புறம் ஜமால்தார், அதற்கப்புறம் தான் ஹஜாரி. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாங்களா? அருட்தந்தை பிஷப் கீப்பர் அவர்களால் முடிசூடிய தலைவர்களை நான் பார்த்து இருக்கிறேன். ஆனால் இவர் தவிர எவரிடமும் அது இளவரசத்தன்மையோடு அலங்கரித்ததில்லை என்று புகழஞ்சலி சூட்டப்பட்டவர் யாருன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. இது வந்து தஞ்சை மராத்தியர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தஞ்சை மராத்தியர்கள் வந்து எப்போ தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் பண்ணிட்டு சொல்கிறேன். அருட்தந்தை பிஷப் கீப்பர் வந்து 2ஆம் சரபோஜியை பற்றி சொல்லியிருப்பார். சரிங்களா? தஞ்சை மராட்டியரில் கடைசி மன்னரான 2ஆம் சரபோஜி மன்னரை பற்றி சொல்லியிருப்பார். அதாவது சிவாஜி 1676 அதற்கப்புறம் தான் வந்து தெற்கு பகுதியில் வந்து அவருடைய வெற்றியை வந்து துவக்குவார். அதுக்கப்புறம் செஞ்சி, வேலூர் போன்ற இடங்களை வந்து கைப்பற்றுவார். செஞ்சியில் வந்து ஒரு கோட்டை வந்து கட்டப்பட்டது. அந்த செஞ்சி கோட்டை வந்து சிவாஜிக்கு பிறகு பொறுப்பேற்றவர்களுக்கு வந்து 2ஆம் கட்ட பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தது. சிவாஜி வந்து தஞ்சை பகுதியை வந்து அவருடைய சகோதரர் உறவினரான ஈகோஜி இல்லைன்னா எக்கோஜின்னு சொல்லுவாங்க. ஈகோஜி எக்கோஜி. சரிங்களா? டிரான்ஸ்லேஷன்லாம் எப்படி வேணாலும் வரும், கவனமாக இருக்கணும். ஈகோஜி, எக்கோஜி இல்லைன்னா வெங்கோஜி அப்படின்வாங்க. வெங்கோஜி அவர்கிட்ட கொடுத்துருப்பார். இவர் தான் வந்து எனது முதல் தஞ்சை மராட்டிய மன்னர். அப்போதைய இருந்த மதுரை நாயக்கர்களுக்கு ஒரு பெரும் தொகையை கப்பமாக செலுத்துவதற்கு சிவாஜி வந்து எனது ஒத்துக்கொண்டிருப்பார். சரிங்களா? அதற்கப்புறம் தஞ்சையில் வந்து மராட்டியர் ஆட்சி வந்து தொடர்ந்து நடக்கும். அதில் வந்து ஒரு முக்கியமான மன்னராக அறியப்படக்கூடியவர் தான் வந்து 2ஆம் சரபோஜி அவர்கள். அவர் வந்து சரஸ்வதி மஹால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பழமையான மஹால், அதாவது ஆசியாவிலேயே மிக பழமையான மஹால் என்று சொல்லப்படக்கூடிய தஞ்சை சரஸ்வதி மஹாலை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதே போல் அவர் ஒரு கல்வி அறிவு கற்றவராக இருந்திருப்பார். அவருடைய காலத்தில் வந்து அதிகப்படியான திண்ணை பள்ளிக்கூடங்கள் நடத்தப்பட்டது. அதே போல் சத்திரங்கள் வணிகர்களுக்காக அவருக்கு மிகவும் விருப்பமான சரபோஜிக்கு வந்து 2ஆம் சரபோஜிக்கு மிகவும் விருப்பமான சத்திரம் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்தாம்பால் சத்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சத்திரம் தான் அவருக்கு மிகவும் விருப்பமான சத்திரமாக இருந்தது. அதற்கப்புறம் பின்னாளில் வந்து பிரிட்டிஷாருடைய துணைப்படை திட்டத்தை வந்து தஞ்சாவூர்காரங்க ஏற்றுக்கிட்டதன் விளைவாக தஞ்சாவூர் வந்து நம்ம தென்னிந்திய தமிழகத்தின் தொடக்கால கிளர்ச்சியில் படிச்சுப்போம் இல்லையா, அதில் வந்து தஞ்சை இணைக்கப்பட்டுரும். சரிங்களா? ஓகே, இன்றைக்கான லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. மீண்டும் நாளைக்கான லைவ் கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ.